2026 ஆண்டு தமிழ்நாட்டின் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தற்போதிருந்தே அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 5 முனை போட்டி உருவாகலாம் என இம்முறை எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே திமுக தலைமை தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் அதன் கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு பிரச்சனையை எழுப்பி ஆளும் கட்சியான திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் காங்கிரஸ், மதிமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து அடுத்து வரவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் இக்கூட்டணி இணைந்து போட்டியிட உள்ளது. இந்நிலையில் சமீப காலமாகவே கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் திமுகவை விமர்சித்து வருவது சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இதற்கு திமுக தலைமை அப்செட் ஆனதை தொடர்ந்து தனது கொள்கை முடிவை கொஞ்சம் கிடப்பில் போட்டார் திருமாவளவன். இதையடுத்து ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் பங்குக்கு ஒவ்வொரு பிரச்சனையை காரணம் காட்டி ஆளும் கட்சியின் நடவடிக்கைகளை விமர்சித்து வந்தன. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் திமுக தலைமையை சாடினார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மழையினால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடுமாறு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்ததாகவும், ஆனால் அவர் பார்வையிடவில்லை என கூறியிருந்தார். துணை முதலமைச்சர் வராரு, அவருக்கு நான் அவருடைய அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு இதுமாதிரி பகண்டை உள்ளிட்ட என்னுடைய தொகுதியில் உளுந்தம்பேட்டை, எனதிரிமங்கலம், அதை ஒட்டி இருக்கிற பல்வேறு கிராமங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அங்கே வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைத்தேன். இல்லை, தமிழ்நாடு முழுக்க துணை முதலமைச்சர் போகணும்னு சொல்லிட்டு பட்டாம்பாக்கத்தில் ஒரு மண்டபத்தில் வந்து வேட்டியும் 5 கிலோ அரிசியும் அவர் கொடுத்துட்டு போயிட்டார். மது குடித்து இறந்தால் 10 லட்சம் தரும் அரசு மழையினால் பாதிக்கப்படும் மக்களுக்கு 2000 தான் வழங்குமா, பிச்சையா போடுகின்றனர் என சரம் மாறியாக கணைகளை தொடுத்தார். இப்போ கடலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சுது, வடதமிழ்நாடு என்ன பாவம் செஞ்சுது, எதுக்கு இங்கே பிச்சையா போடுறீங்க? 2000 ஒரு குடும்ப அட்டைக்கு. சென்னைக்கு 6000, தென் மாவட்டத்துக்கு 6000. அனைவரும் உங்களுடைய குடிமக்கள், அனைவரும் இந்த நாட்டு அனைவர் உயிரும் சமமான உயிர். எந்த பிரச்சனை குறித்தாவது பேச போனால் திமுக அமைச்சர்கள் பதில் சொல்ல மறுக்கின்றனர். அவர் வீட்டு உதவியாளர்கள் தான் பேசுகிறார்கள். அமைச்சர்களுக்கு எங்கிருந்து வருகிறது இந்த அதிகார போதை என தாக்கியிருந்தார் வேல்முருகன். கூட்டணி தேர்தல் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையா திமுக தலைமையிலிருந்து தகவல் சொல்றீங்க. அதே கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர் இருக்கிற மந்திரி ஆயிட்டீங்க உடனே அமைச்சருங்க பேச மாட்டாங்க. அவங்க டபேதாரு, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க ஃபோன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னார், இங்கே மீட்டிங் நடக்குது, அப்போ ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர், நீங்கள் அமைச்சராகி சைரன் காலில் போலீஸு அதிகாரி படை கலெக்டரோட எஸ்பியோட நீங்கள் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பாக வரும்போது உங்கள் வீட்டில் இருக்க வேலை செய்யணும், உங்கள் உதவியாளர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். ஏன்னா நீங்கள் அமைச்சருங்கள், நீங்கள் வாய் திறந்தால் உங்களுக்கு பிரிஸ்டேஜ் பிரச்சனை ஆகிடுமா? இந்த வரிசையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருந்த கே பாலகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதா என்றும் பெரியாரின் கொள்கைகள் நீர்த்து போய்விட்டதாகவும் கூறியிருந்தார். இதற்கிடையே திமுக நடத்தும் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் இது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என்ற தலைப்பில் கட்டுரை வெளியிடப்பட்டது. பொத்தாம் பொதுவாக வாய்க்கு வந்ததை பாலகிருஷ்ணன் பேசியுள்ளதாகவும், இவ்வாறு கூறுவது வருத்தம் அளிப்பதாகவும் முரசொலியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த கருத்து தெரிவித்த ஓரிரு நாள்களிலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பே. சண்முகம் பொறுப்பேற்றார். கே. பாலகிருஷ்ணனின் பதவிக்காலம் நிறைவடைந்ததன் காரணமாக இந்த பொறுப்பு மாற்றம் நடைபெற்றது. புதிதாக பதவியேற்ற சண்முகமும் திமுக குறித்த ஒரு கருத்தை தெரிவித்தார். திமுக வெளிச்சத்தில் தான் தங்கள் கட்சி இருப்பதாக கூறியிருப்பது சரியல்ல என்றும், முரசொலியில் கூறியிருப்பது பொருத்தமல்ல என்றும் விளக்கம் அளித்தார். அதனால இவங்களால தான் எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குது என்பதெல்லாம் ரொம்ப அதீதமான வார்த்தை. நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்திற்கேற்ப
மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் சமரசமற்ற போராட்டத்தை நாங்கள் நடத்துவதன் மூலமாகத்தான் தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்கிறது தவிர ஏதோ திமுகவுடைய வெளிச்சத்திலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற முறையில் திமுக தலைமை சொல்வது என்பது பொருத்தமல்ல. கூட்டணி கட்சிகள் என்றால் தலைமைக்கு கட்டுப்பட்டாக வேண்டுமென்றல்ல, தங்கள் கொள்கைகளை முன்வைக்கவும் தேவைப்படும் வேளையில் எதிர்ப்புகளை பதிவு செய்வதும் தங்கள் தலையாய கடமை என ஒரு சில கட்சிகள் கருத்து தெரிவிக்க தொடங்கியுள்ளன. இவ்வாறான கருத்துகள் கிளம்பியிருப்பதால் திமுக தலைமை செய்வதறியாது கையை பிசைந்து வருகிறதாம். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் செலினா.